திரு சிவன்கவி, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது யோகேஷ்னா சொன்னார், அதிமுக ஆதரித்தது நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம்னு வந்து இந்த எஸ்ஐஆர் அறிவிப்பு வந்த உடனே வந்து ஜெயக்குமார் தன்னுடைய இதை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகும் கூட வந்து பல முறை வந்து எஸ்ஐஆர் வந்து வேண்டுமென்றே திமுக அவரோட போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் பயத்தில் வந்து திமுக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அதிமுக தான் வந்து பிஎல்ஓக்களை சரி செய்து ஃபார்ம்களை வந்து திமுகவினர் வாங்கி செல்கிறார்கள்னு சொல்லி புகார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறார் தகவலை. இல்லை, இப்போ அதில் வந்து என்னென்னா ஒரு குருட்டு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். நாம் சேர்ந்திருக்கிற ஒரு பாஜக கூட்டணி அவர்கள் வந்து நமக்கு பாதகமான ஒரு செயலை செய்ய மாட்டார்கள், எலெக்ஷன் கமிஷனுங்கிறது நம்ம பாக்கெட்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்த்தரப்பு ரொம்ப விழிப்போடு இந்த கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டுன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது ஒரு இப்போ நடக்கிறத வச்சு நம்ம செய்ய முடியும். ஆனால் இந்த வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா உளவியலாக நம்மளை ஒரு மிகப்பெரிய டென்ஷனுக்கு உள்ளாக்குறது. நீங்கள் திமுக இன்னைக்கு தீவிர விழிப்போடு செயல்படுகிறது, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வந்து போர்டு போட்டு ஒவ்வொன்றையும் விளக்குறாரு, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதெல்லாம் நீ குற்றவாளி குற்றம் செய்கிறாய்ன்னு சொல்லி நாங்கள் கடந்து வேலை செய்ய வேண்டியிருக்குது. நீ குற்றத்தை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத எங்களுக்கு பிரச்சனை. சரி, அந்த குற்றத்தை எவ்வளோ நெருக்கடியாக பண்ணுற அப்படின்னா 2016 டிமானிட்டைசேஷன் ஓவர் நைட்டில் ஒன்று அறிவித்து இருக்கிற நோட்டு ஃபுல்லாக செல்லாது, உடனடியாக வாங்கன்னா இருக்கிறவன் ஃபுல்லாக பணத்தை தூக்கிட்டு போனான். இன்றைக்கி இருக்கிற ஓட்டு ஃபுல்லாக செல்லாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. முன்னாடி இருந்தது வந்து கரெக்ஷன் தீவிர திருத்தம்ங்கிறது 8 முறை கிட்ட நடந்திருக்கு. 1950க்கு பிறகு 2002 வரல 2005 முடிவு வரலும் நடந்ததுங்கிறது 8 முறை நடந்திருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் லிஸ்ட்டில் இத்தனை 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரில் 50 பேர் புதுசாக பிறந்திருக்கிறானா, புதுசாக 18 வயசை தாண்டி வந்திருக்கா, சரி சேர்த்துக்கோ, அடையாளத்தை காட்டு, வயசு சான்றிதழை காட்டு, சேர்த்துக்கிடுறோம். அப்பா செத்து போயிருக்கா இல்லையா, பாட்டி செத்து போயிருக்கா, கழிச்சுக்கிடுவோம். இதையெல்லாம் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி நீ வெளியில் நிறுத்தியாச்சு, உனக்கு வாக்குலாம் கிடையாது. ஆமாம், யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீ இந்த நாட்டின் குடிமகன் என்பதை நிரூபி, நீ இந்த நாட்டினுடைய வயது உனக்கு வந்துட்டுன்னு நிரூபி, உனக்கு வாக்குரிமை இருக்குதாங்கிறத நிரூபி. இன்னொன்று, நீ உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தா யார் எல்லாத்தையும் நிரூபி, உன்னுடைய இருப்பிட சான்று எல்லாத்தையும் கொடுத்து புது மனிதனாக இந்த நாட்டுக்கு இது வந்து ஓம் பொறுப்பு. இப்போ முன்னாடி என்னங்க இருந்துச்சு, அரசுடைய பொறுப்பு, நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை அப்படின்னு நான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களை நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, உங்கள்கிட்ட ஏற்கனவே பதிந்து நீங்கள் ஏற்கனவே உள்ள சான்றிதழ் இருக்குது, பல சான்று இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய தனி மனித தலையில் தூக்கி நிறுத்தப்படுது. இதில் என்ன நடக்கும், குறைந்தபட்சம் ஒரு 10ஆம் கிளாஸ் இல்லை ஒரு காலேஜ் வரலும் படித்தவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அவங்களே வேலை சொல்லியை போட்டுட்டு 3 நேரம் போய் உட்காந்து நின்று இவர்களை பிடிச்சி, அதுவும் ஏற்கனவே 2002 போட்ட கணக்கை வச்சுக்கிட்டு போய் நின்று அப்படி எடுக்க முடியாது, அதாவது அந்த நேரத்தில் நிற்க முடியாது. ஆனாலும் கூட படிக்காதவர்கள், ஏழைகள், எளிய மக்கள், சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, அதாவது இதை தீர்மானிக்கிற முடிவு எல்லாமே அந்த பிஎல்ஓக்கள் கையில் தான் இருக்குங்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு தடவை நீக்கிட்டா நீங்கள் 2வது தடவை போய் நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்கிட்டையோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ போய் நின்று தான் நீங்கள் இதெல்லாம் பெறணும்னு சொன்னால் எத்தனை பேர் போய் நிற்பாங்க, பிப்ரவரிக்குள்ளே வாங்க முடியும். அப்போ இதில் என்னன்னா தெளிவாக தெரியுதுன்னா, படிக்காதவர்கள், ஏழைகள், நேரத்தை இதற்காக ஸ்பெஷலாக செலவிட முடியாதவர்கள், ஈஸியாக கழித்து கட்டப்படுவார்கள். அதாவது சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்கள் மேலே தீவிர கண்ணோட்டம் இவர்களுக்கு உண்டானா உண்டு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சர்ச்சிலே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பெயர்களுக்குள்ள ஜாதி அடிப்படையில் பிரிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய பெயர்களையும் கிறிஸ்தவ பெயர்களையும் ஈஸியாக உங்களுக்கு சர்ச் இன்ஜின்லேயே காமிச்சிடும். அது போக ஏஐலாம் காட்டுறது ஈஸியாக காமிச்சிடும். இதெல்லாம் இத்தனை வாக்காளர்னு. அப்போ அவர்கள் கழிப்பது என்பது எளிதில் கொடுத்தா தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துரும். ஆமாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் எப்படி டேட்டாஸ் வரைபடங்களாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வரைபடங்களை வைத்துக்கொண்டு தங்களுக்கு தேவையான வாக்காளர்களை கழித்து கட்டுவதற்கு வழிவகுத்துறாங்க. சரி, இது வெறுமனே ஓட்டுரிமை போயிடுச்சு அப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்கிற அந்த அடிப்படை உரிமையை இழந்துடுறான்.
இது வெறுமனே வாக்குரிமை மட்டும் இல்லை, குடியுரிமைக்கே எதிரான பிரச்சனையாக மாறி நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னால் இந்த குடிமகனே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுறோம் அப்படிங்கிறதான். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மை வெளியே நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு கையறு நிலையில நம்மளை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் இப்போ வந்து பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் இவங்க கேட்ட 13 ஆவணங்கள்ல 1 கூட 2 கூட இல்லாத ஆட்கள்லாம் நிறைய இருந்தாங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமா, பீகார்ல பாத்தீங்கன்னா பீகார்ல சட்டவிரோத குடியேறிகள் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அவர்கள் இவர்கள்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7.25 கோடி வாக்காளர்கள் கொண்ட அந்த மாநிலத்தில் 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கியிருக்கீங்க. ஆனால் அதில் நீங்கள் கண்டுபிடிச்சது எதுனா 5 சட்டவிரோத குடியேறிகள், 5 பேர் தான் வெளிநாட்டினர். அந்த 5 பேர்லேயும் 2 பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அப்போ 3 பேரை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஜல்லடையை போட்டு சலிக்கிறாங்க, ஏதாவது காரணம். அப்போ என்னன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 3 2 பேர் இந்துக்கள். ஆமாம், ஆமாம். நான் டீன் மானிட்டரைசேஷனை ஒப்பிட்டு சொல்கிறேன். இவங்க என்ன சொன்னாங்க, கள்ளப்பணத்தை பிடிக்க போறேன்னு சொன்னாங்க. அப்போ கள்ளப்பணத்தை பிடிக்க போறேன்னு சொல்லி நல்ல பணத்தை அழிச்சவன் இருக்கான்ல, அதே வேலை தான் இங்கே அப்படியே பொருந்தும். கள்ள குடியேறிகளை நான் பிடிக்கிறேன்னு சொல்ற பேர்ல இங்க இருக்கக்கூடிய உண்மையான மக்களை கழித்து கட்டுகிற வேலையை செய்யறாங்க. இது இன்னொன்னு, இது நீங்க இப்படி பாருங்க. முன்னாடி பாஜக இந்துத்துவ கூட்டத்துக்கு எதிராக நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா யுவர் ஆன்டி இண்டியன், யுவர் ஆன்டி இண்டியன், யுவர் ஆன்டி இண்டியன் கேள்வி கேட்டால யுவர் ஆன்டி இண்டியன், ஐ ஆம் அனேபிள் டு ஆன்சர் யூ அப்படின்னு எந்திரிச்சு போகிற ஹெச் ராஜாக்களை பார்த்தோம். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, பாஜகவுக்கு யாரெல்லாம் எந்த தட்டெல்லாம் வாக்கு அளிக்காதோ அவர்களை எல்லாம் சட்டப்பூர்வமாக ஆன்டி இண்டியன் அல்லது நான் இண்டியன் அப்படின்னு அறிவிப்பதற்கான குடியுரிமை திருத்தத்தை சிஏஏ நம்ம எதிர்த்தோம். சிஏஏ நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்க வேற கஷ்டப்பட்டு செய்யணும். அதெல்லாம் என்ஆர்சி எல்லாம் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நேரடியாக ஒரு தேர்தல் கமிஷன் கையில் இருந்தாலே போதும். நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி கூகுள் கம்பெனிக்காரனுக்கு தெரியும் நான் எனக்கு என்ன சோப்பு எனக்கு தேவை, என் வீட்டுக்கு என்ன மளிகை சாமான் எவ்வளவு வந்து பேசிட்டு இருக்கீங்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆமா, எல்லா தகவலும் தெரியுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு வாஷிங் மிஷினை போட்டுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் 4 பக்கமும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு நீங்க இன்னொன்று ஆனா பெண்ணாங்கிறது முதற்கொண்டு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கீங்களா இல்லையா, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்குமாங்க? ஒன்று, இன்னொரு டூப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறது கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ஜினில் போட்டிங்கன்னா டூப்ளிகேஷன் அப்பா அம்மா பேர் போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். நான் இன்னும் கரெக்டாக சொல்கிறேன், ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறீங்க, டிஃபால்டர் ஆகிறீங்க, பேரை வந்து பாதியாக வெட்டிக்கிடுறீங்க. ரவிக்குமாருங்கிறதுக்கு பதில் ரவின்னு வச்சு பேரை மாற்றி நீங்கள் என்னென்னலாம் பண்ணாலும் அந்த டேட்டா உங்கள் அப்பாவோட டேட்டாவோடு சேர்த்து தான் உள்ளே இருக்குமே தவிர ரவிக்குமார் இறந்து போகவில்லை, ரவியாக அவர் கன்வெர்ட் ஆகிருக்கிறாரு. அதனால் தலைகளாக அவரை வந்து இது பண்ண முடியாது. எக்ஸாக்டாக அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு, அவர் திருநெல்வேலியில் கடனை வாங்கிட்டு ஒசூரில் போயிருந்து அப்ளை பண்ணால் கூட அந்த கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சா அல்லது அந்த ப்ரைவேட் ஒரு பேங்குக்காரன் கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஒன்னால் என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை வந்து திட்டமிட்டு அரங்கேற்றுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய பேரில் வந்து நீங்கள் ரூபாய் தாள்களை செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சதில் கூட வந்து உடனே இங்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் வாழ்த்துனாங்க. இந்தியா முழுக்க வந்து அது ஒரு மோடிக்கு வந்து பெரிய ஒரு சாதனை செஞ்சுட்டாங்கிற மாதிரி சில நாட்கள் அது உண்மை தெரியற வரைக்கும் 2000 ரூபாய்க்குல சிப்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதான் அது வரைக்குமான ஒரு இது இருந்தது, ஒரு இமேஜ் ஒரு ஹைப் ஏற்றிக்கக்கூடியது. இதுல வந்து என்ன மாதிரியான நற்பயன்கள் அவங்க பெற இல்லை, நற்பயன்கள்னா என்னன்னா, இந்த தேர்தல் மெக்கானிசத்துக்குள்ள நாம பெறுகிற வாக்குகள் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் எத்தனை % திமுக வெற்றி பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 5லிருந்து 10% தான் இந்த வாக்கு வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானா தேர்தல் பற்றி போன 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் அங்கே திருடப்பட்டிருக்குது. ஆனால் அவர்களுடைய அந்த மார்ஜின் அந்த வாக்கு வித்தியாசங்கிறது 22,770 வாக்கு தான். 22,770 வாக்கில் 25 லட்சம் வாக்கை உருட்டி இருந்தேன்னு சொன்னால் அப்போ வெற்றியையே தலைகளை புரட்டுகிற அந்த இதை நீங்க வந்து அவங்களால செய்ய 12 விழுக்காடு ஒட்டுமொத்தமாக போலி வாக்காளர்னு ஒரு குற்றம் சொல்லி. ஆமா, அப்போ அப்படி உருட்ட முடியுது. 2 கோடி வாக்காளர்கள்ல 25 லட்சம் வாக்காளர்கள்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8ல் ஒருவர் வந்து தவறான போலி வாக்காளராக தான் அங்கே இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்போ இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த தேர்தல் மெக்கானிசத்தை அக்குவேறு ஆணிவேராக ஒரு காலத்திலும் எதிராளிகளால் ஜெயிக்கவே முடியாது,
நாங்கள் தான் நிரந்தரமான அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் இவர் ராகுல் காந்தியே சொல்றாரு, எல்லா ஆளுகிற கட்சிகளுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி மேல பயம் இருக்கும். ஐயோ நாம வந்து நல்லது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது கடைசி நேரத்தில் ஒரு ரோடு கீடு போட்டு மக்களை நல்லா சுபிச்சம் ஆக்கிடணும், கடைசி காலத்தில் ஆரம்பத்தில் தப்பு பண்ணா கூட கரெக்டில் சரி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு புளியும் கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் இருக்கு, மெக்கானிசம் கையில் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க ஒரு கட்சி 1000 ரூபா நான் கொடுக்குறேன்னு சொன்னா அதிமுக நான் 2500 ரூபான்னு கொடுக்கலன்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா இனிமே அப்படி கிடையாது. ஒருவேளை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஒருவேளை சொன்னா கூட நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தாங்கள் நினைத்ததை நடத்தி முடிச்சிட்டு தங்களுக்கானவர்களை மட்டுமே வாக்காளர்கள், மற்றவர்கள் எல்லாம் வாக்காளர்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டின் குடிமக்களே இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி நிறுத்துகிற வேலையைத்தான் பாஜக இந்த தேர்தல் எந்திரத்தின் மூலமாக செய்கிறது. ஒன்று கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன், இது எல்லாம் புதுசா தானா இப்போ இது ஆரம்பிச்சது கிடையாது. மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு பேட்டியில் சொல்றாரு, அவருடைய புத்தகத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்ம அமித்ஷா இருக்கார் இல்லையா, ராஜதந்திரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் தேர்தலை ஜெயிப்பதற்கு, அங்கே மாணவர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் அதிகமாக வாக்களித்து அவர்களுக்கு இவருக்கு எதிரான, அதாவது ஏபிவிபிக்கு எதிரான, இந்துத்துவ கூட்டத்துக்கு எதிரான ஒரு குரூப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தப்போ ஃபோன் போட்டு இன்னைக்கு உங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை அனுப்புனீங்கன்னா கலவரம் நடக்கும், அதனால அனுப்பாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி அப்படித்தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ இங்கு திருட்டோ அல்லது மறைப்போ அல்லது உள்டாவோ இன்னைக்கு புதுசா நடக்கல, அது ஆரம்பத்துல என்னைக்கு ஆமா இன்னும் அமித்ஷாவுக்குமே தானா நடக்கல, அது ஏற்கனவே ஏபிவிபி இந்துத்துவ அமைப்புகள் இந்த சமூகத்தை எப்படி சீர்குலைக்க வேண்டும்னு வைத்திருக்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல இவர் வீரியமா இருக்கிறாரே தவிர, இவர் இல்லாட்டாலும் இன்னொரு ஆள் வந்து அதை செய்வாருங்கிற இடத்துல தான் இந்த இந்துத்துவ கூட்டம் இருக்கிறது. இவர்களுக்கு மக்கள் நலன், மக்களுக்கு நாளைக்கு ரேஷனில் ஏதாவது போடணும், எதுவுமே தேவை கிடையாது. இவர்கள் இந்த இடத்துக்குள் வந்துட்டாங்கன்னா மக்கள் நலன் இது பற்றி துளியும் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடியது, மீண்டும் மீண்டும் சொல்றேன், இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, எழுத படிக்க தெரியாத அடித்தட்டு மக்கள் இவர்கள் வாக்கு இழப்பார்கள்ங்கிறது மட்டும் இல்லை, வருங்கால வாழ்வையே. ஏன்னா அவர்களுக்கு தான் ரேஷன் தேவை, அவர்களுக்கு தான் இந்த இலவச பஸ் தேவை, அவர்களுக்கு தான் 1000 ரூபா தேவை. இல்லைங்க, இப்போ நீங்கள் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து மாறி மாறி வாக்களிக்கிறாங்க இல்லையா, இவரெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே வாக்காளருங்கிற ஒரு முறையை வந்து பாஜக அறிமுகப்படுத்துகிறாங்களோ? ஆமாம், இப்போ எதை தானே நீங்கள் இவர் சார் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே தான் வந்து காங்கிரஸ் தலைவர் அலோக் வர்மாங்கிறவரும் சொல்லியிருக்கிறாரு. 0 வாக்கு, அதாவது ஒரு வாக்காளர் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து 0ன்னு ஒரு முகவரியை கொடுத்து ரோட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் கொடுக்குற, நீ வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு 11 ஆதாரங்களை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய தில்லுமுல்லை என்கிட்ட பண்ணுற, ரோட்டில் நிற்கிறவனெல்லாம் நீ கூப்பிட்டு. அப்போ இது எவ்வளவு, ஒரு வாக்காளர் கூட தவறி போயிடக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் வந்து பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் நான் அங்கே நீக்கிட்டேன்னு இங்கே சொன்னால் போதும், உடனே இங்கே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நீங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டிலையோ அல்லது இன்னும் பிற திருத்தங்கள் உள்ள மாநிலங்களையோ இது இருக்குன்னா நம்மளை தள்ளி நிறுத்திட்டு அவர்கள் உள்ளே வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பு எல்லாவற்றையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய அபாயம் அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி.